ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஓகே, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸில் வந்து மெயினாக வந்து ஒரு 7 ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம மெயினாக ஒரு 3 தான் பார்க்க போகிறோம்: அர்த்தமெட்டிக், லாஜிக்கல் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இன்னொரு விஷயம் வந்து நம்ம இதை ஒரே வீடியோ கொண்டு வரலான்னு பார்த்தேன். டைமிங் அதிகமாக எடுக்கணும். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் வந்து நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லாங்குவேஜ் பண்ணாலுமே இந்த ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் வந்து சேம் தான். இங்கே என்ன படிக்கிறோமோ அதே தான் அடுத்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இல்லை நல்லா கொஞ்சம் கடைசி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், லிசன் பண்ணி படிங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறீங்க. ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கானது மேனிப்புலேட் த வேல்யூ ஆஃப் த டேட்டா, வேல்யூ ஆஃப் த ஆப்பரண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்பரண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, வேல்யூ. ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வேல்யூ வந்து மேனிப்புலேட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆப்ரேட்டர்ஸ் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். 20 + 35 கொடுக்குறேன், ஈக்குவல் டு 55 வருது. இல்லை 20 and 35 பேர் வந்து ஆப்பரண்ட்ஸ் அப்படிம்பாங்க. 20 and 35 பேர் வந்து ஆப்பரண்ட்ஸ், அந்த ப்ளஸுக்கு பேர் வந்து ஆப்ரேட்டர். சொல்கிற விஷயம் புரியுதா? நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்பரண்ட்னா மீனிங் என்னென்னா அந்த வேல்யூ பேர் வந்து ஆப்பரண்ட்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குன்னு பாருங்கள். அர்த்தமெட்டிக், கம்பேரிஷன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். Next one, assignment operator, logical operator, bitwise operator, membership operator and identity operators. Okay, இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் arithmetic operators. arithmetic operators நமக்கு எல்லாமே தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த நாளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நம்ம சிம்பிளாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும். A = 17 கொடுத்துருங்க, B = 20 கொடுத்துருக்கேன். அப்போ A + B கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 70 + 20 வந்து 90. A - B கொடுத்தானது 70 - 20 வந்து 50. A × B போட்டானது 70 × 20 வந்து 1400. A / B போட்டானது 70 / 20 வந்து 3.5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா மீனிங் என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணது போக மிச்ச பேலன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ரிமைண்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதா தட் இஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர். ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் வேல்யூ. இப்போ நான் 10 மாடுலஸ் 3ன்னு கொடுத்தேன்னா 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 × 3 9. அப்போ ரிமைண்டர் வந்து 1. அதே 15 மாடுலஸ் 10 போட்டால் 15 / 10 போடுங்க, 1 டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் வந்து 5. அதே 15 மாடுலஸ் 5 கொடுத்து பாருங்கள், 3 × 5 15, ரிமைண்டர் கிடையாது, ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் C = 10 கொடுத்துருக்கேன், D = 3 கொடுத்துருக்கேன். C மாடுலஸ் D கொடுத்தா அந்த 10 மாடுலஸ் 3 வந்து 1. இதே நான் -C கொடுத்தாலும் -C மாடுலஸ் -10 மாடுலஸ் 3 கொடுத்தாலும் சேம் ஒன்று தான், -1ன்னு வராது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவர் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர். பவர் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர்னா டபுள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் பண்ணுறது. நீங்கள் 10⁻3, 10⁻4 அப்படி கால்குலேட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் பவர் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க, இல்லை எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர்பாங்க. இப்போ நான் 5 2ன்னு கொடுத்துட்டா மீனிங் என்ன, 5^2. அப்போ 5 × 5 25. 10 பவர் ஆப்ரேட்டர் 3 கொடுத்தா 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 × 10 × 10 1000. 2 பவர் ஆஃப் 5 அப்படின்னா 2 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 32 ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதில் அவுட்புட் பாருங்கள். நான் இப்போ C கொடுத்துருக்கேன், சியோட வேல்யூ 10 பவர் ஆப்ரேட்டர் ஆஃப் 3 கொடுத்துருக்கேன். அப்போ 10 × 10 × 10 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது 1000. ஓகே, அதே இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 10 இந்த சிக்கு பதில் -C கொடுத்துருக்கேன். அப்போ -C கொடுத்த மீனிங் என்ன, 10ஓட வேல்யூ 10, -Cனா -10, -10 பவர் ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா -10 × -10 போட்டிங்கன்னா -1000. இதே மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மைனஸ் சிம்பிளும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் டிவிஷன். இந்த ஃப்ளோர் டிவிஷனுங்கிற ஆப்ரேட்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேட்டர். இது வந்து பைத்தானில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா ரிட்டர்ன்ஸ் லோயஸ்ட் ஹோல் வேல்யூ. நீங்கள் வந்து இதுவும் சேமஸ் டிவிஷன் மாதிரி தான் பண்ணும். டிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்து பாயிண்ட் சம்திங்கில் வந்துச்சு வச்சுங்களேன். பாயிண்ட் வந்து 3, 0.1, 0.2, 0.3 வந்தாலும் சரி, 0.1லேருந்து 0.9 வரைக்கும் வந்தாலுமே எங்கே வரும்னா பக்கத்தில் உள்ள லோயஸ்ட் வேல்யூக்கு போகும் அப்படிங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். நான் 19 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 4 கொடுக்குறேன். அப்போ 19 / 4 என்ன ஆகும், 4.75 வருது. அப்போ லோயஸ்ட் வேல்யூ என்ன பார்த்தா 4ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அதே 19 போல் நான் -19 கொடுக்குறேன். -19 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 4 கொடுக்குறேன்னா -19 / 4 கொடுத்தா -4.75. பட் இங்கே என்ன ஆன்சர் வரும்னா -4 வராது, -5. ஏன்னா நீங்கள் ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்கள், -5 ஒரு ஆன்சர், -4. இதில் ரெண்டு பக்கத்தில் வேல்யூ வந்து -5 தான் லோயஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் -5க்கு போகுது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. C ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் D 10 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 3 போட்டோன்னா 10 / 3 வந்து ஆட்டோமேட்டிக் 3.3 வரும். ஸோ லோயஸ்ட் வேல்யூ 3. 11 கொடுக்குறீங்க, 11 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 3 போட்டாலும் 3.66 வரும், ஆனால் 3 வந்துடுது. அதே C = -11 போட்டிருங்க.
-11 ஃப்ளோ டிவிஷன் ஆஃப் 3 போட்டிங்கன்னா இப்போ 3.66 வரும். ஆனால் நமக்கு லோயஸ்ட் வேல்யூங்கிறது -4 -3 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ வந்து -4 தான். ஸோ -4 தான் அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ரிலேஷனல் அண்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ரிலேஷனல் மீனிங்னா கம்பேரிங் த டூ வேல்யூஸ், ஏதாவது ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் வந்து ரிட்டர்ன்ஸ் எய்தர் ட்ரூ வேல்யூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. இது என்ன பண்ணால் ரெண்டு ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லை ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பார்க்குறீங்க, ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஆப்ரேட்டர் பார்க்குறீங்க. டபுள் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்னென்னா ரெண்டு வேல்யூ சேமாக இல்லையான்னு செக் பண்ணுறது. ஈக்குவல்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வேல்யூ போடுறீங்க, அப்புறம் ஒரு வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ, ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். இப்போ மீனிங் செக் த வேல்யூ ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் ஆர் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் போத் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணும், அது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். போத் ஆர் ஃபால்ஸ்னா, போத் ஆர் கண்டிஷன் டிஃபரெண்ட் வேல்யூனா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். 10 டபுள் ஈக்குவல் டு 10. அப்போ 10ம் ஈக்குவல் தான். அப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து ட்ரூ. நான் 10 டபுள் ஈக்குவல் டு 12 கொடுத்தா ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, அதோட கோடிங் பாருங்கள். நான் A ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன், B ஈக்குவல் 20 கொடுத்துருக்கேன், C ஈக்குவல் 10 கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பண்ணுறேன், A ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் லைன் கொடுத்தா ஹேஷ் கொடுத்தா மீனிங் வந்து கமாண்ட் லைன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரன் ஆகாது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. இது ரெண்டுமே கண்டிஷன் ட்ரூவா, ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் வருது. அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், A ஈக்குவல் டு சியான்னு செக் பண்ணுறேன். கமாண்ட் லைன் வந்து 10 ஈக்குவல் டு 10. அப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஓகேனா, நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு அதே தான். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ட்ரூ. ரெண்டுமே சேமாக இருந்தால் அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். 10 நாட் ஈக்குவல் டு 10. அப்போ 10 ஈக்குவல், நீங்கள் நாட் ஈக்குவல்டான்னு பார்க்குறீங்க, அப்போ வந்து ஃபால்ஸ். அப்போ 10 நாட் ஈக்குவல் டு 12னா, ஸோ 10 வேறு 12 வேறு, ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ A நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன். A நாட் ஈக்குவல் டு பின்னா ஏங்கிறது 10, பிங்கிறது 20, நாட் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் A நாட் ஈக்குவல் டு சியான்னு பார்க்குறீங்க. ஏயும் 10 சியும் 10 கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கானது, ஸோ ஃபால்ஸ்னு வரும். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள். அப்போ லெஸ் தென் சிம்பிள்னா மீனிங்னா எந்த சிம்பிள் போட்டு லெஸ் தென் போட்டாலும் அங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, அந்த சிம்பிளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்குது. என்ன பண்ணுவோம்னா பாருங்கள், செக் த வேல்யூ ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ லெஸ் தென் த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஓகே, அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூவை விட ரைட் சைடில் வேல்யூ ஹையராக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. அந்த கண்டிஷன் அப்படி இல்லைன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 10 லெஸ் தென் 12. அப்போ லெஃப்ட் சைடோட ரைட் சைடில் உள்ள வேல்யூ ஹையாக இருக்குது, அப்போ மீனிங் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 லெஸ் தென் 5 வந்து லெஃப்ட்டை விட ரைட் வந்து கம்மியாக இருக்குது, ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அதில் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் வந்து 10 லெஸ் தென் 10 கொடுத்தா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்கலாம். 10 லெஸ் தென் 10 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் வேல்யூ. நல்லா மைண்டில் வச்சுக்கோ, 10 லெஸ் தென் 10 கொடுத்தானது ஃபால்ஸ் வேல்யூ. அப்போ ஓகே, இது மைண்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் 20, C ஈக்குவல் 10 கொடுத்துருக்கோம். A லெஸ் தென் பியான்னு பார்க்குறீங்க. அப்போ 10 லெஸ் தென் 20, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹையாக இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, A லெஸ் தென் சின்னு பார்க்குறீங்க. 10 லெஸ் தென் 10 வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, இந்த 10 லெஸ் தென் 10 வந்து ஃபால்ஸ் ஆகல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 லெஸ் தென் 10 வந்து ஃபால்ஸ் ஆக வேணாம், ட்ரூ ஆகணும் அப்படின்னா அதுக்கான கண்டுபிடிச்சது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா மீனிங் என்னது, ஆட்டோமேட்டிக்கானது நீங்கள் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ. ஏன்னா அந்த வேல்யூவும் அதுக்கு வரைக்கும் அப்படி அதை வரைக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ இஸ் லோயஸ்ட் வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இஸ் ஹையஸ்ட் வேல்யூ, தென் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள், 10 லெஸ் தென் 12. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ. நெக்ஸ்ட் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கானது ரிட்டர்ன்ஸ் த ஃபால்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 போட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ. இப்போ இங்கே ரெண்டுமே சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆப்ரேட்டர் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இதே பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் தன் அண்ட் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, கிரேட்டர் தன் போட்டிங்கன்னா மீனிங் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஹையாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ லோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கானது ட்ரூ, இல்லைன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காரு 12 கிரேட்டர் தன் 10, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஹையாக இருக்குது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஹையாக இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். 5 கிரேட்டர் தன் 10 ஃபால்ஸ். 10 இங்கேயும் 10 கிரேட்டர் தன் 10 வந்து ஆட்டோமேட்டிக்கானது ஃபால்ஸ் வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் 20, C ஈக்குவல் 10 கொடுத்துருக்கோம்.
b greater than a கொடுக்குறேன் b ஓட வேல்யூ 20 greater than 10 true நெக்ஸ்ட் வந்து a greater than c ன்னு பார்க்குறீங்க a ஓட வேல்யூ 10 c ஓட வேல்யூ 10 a 10 greater than 10 வந்து false இது அவாய்ட் பண்ணீங்க இந்த கண்டிஷன் ட்ரூ பண்ணணும் அப்படின்னா greater than or equal to போட்டுக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் 12 greater than or equal to 10 கொடுத்துருக்கேன் returns true ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஹையாக இருக்குது 5 greater than or equal to 10 கொடுக்கீங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து லோவாக இருக்குது ஸோ returns false வேல்யூ 10 greater than or equal to 10 கொடுத்தா returns the true வேல்யூ எக்ஸாம்பிள் பாருங்கள் a greater than or equal to b அப்போ 10 greater than or equal to b நானது ஆட்டோமேட்டிக் கண்டிஷன் ஃபால்ஸ் 10 greater than or equal to c கொடுத்துருக்கீங்க 10 greater than or equal to 10 ஆட்டோமேட்டிக் கண்டிஷன் வந்து ட்ரூ ஓகே நெக்ஸ்ட் ஒன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு மெயினான ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு இப்போ ஈக்குவல்னா மீனிங் என்ன ஈக்குவலோட மீனிங் என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் ஈக்குவல் இப்போ நான் a ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன் அப்போ 20ங்கிற வேல்யூ வந்து ஏல போய் ஸ்டோர் ஆகுது b ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன் 10ங்கிற வேல்யூ வந்து b போய் ஸ்டோர் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் நான் c ஈக்குவல் டு a ப்ளஸ் b சொல்கிறேன் அப்போ மீனிங் என்னன்னா a ப்ளஸ் பிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் 20 + 10 வந்து 30 ஆட் ஆகிட்டு அந்த 30 போய் எங்கே ஸ்டோர் ஆகுது c போய் ஸ்டோர் ஆகுது இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இது சிங்கிள் ஈக்குவல் டுக்கான யூஸ் பண்ணுறது ஓகே அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 4 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த ஆப்ரேட்டர் நேம் என்னென்னா ஆட் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க a ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு அப்படி கொடுத்தோம்னா அதோட ரெப்ரசன்டேஷன் என்னென்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தா a ஈக்குவல் டு a ப்ளஸ் பி அப்போ மீனிங் என்னென்னா a ப்ளஸ் பியை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து ஏல போய் ஸ்டோர் பண்ணுறது தான் ப்ளஸ் ஈக்குவல்ட்டோட மீனிங் ஓகே இப்போ நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள் a ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன் அப்போ நான் கமெண்ட் லைனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் a ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கோமா இதுதான் மீனிங் அப்போ ஏயோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 4 அப்போ 10 + 4 14 அந்த 14 வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகுது ஏல ஸ்டோர் ஆகுது ஏ பிரிண்ட் பண்ணுறேன் 14 இருக்குது நெக்ஸ்ட் மைனஸ் ஈக்குவல் டு சப் அண்ட் சப்ட்ராக்ஷன் அண்ட் a மைனஸ் ஈக்குவல் டு பின்னு போட்டால் மீனிங் என்னன்னா a ஈக்குவல் டு a மைனஸ் பி இப்போ பாருங்கள் a மைனஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன் மேலே நெக்ஸ்ட் வந்து a ஈக்குவல் டு a மைனஸ் பி ப்ரீவியஸாக ஏயோட வேல்யூ என்ன 14 minus 4 வந்து ஆட்டோமேட்டிக்காக 10 இப்போ a பிரிண்ட் பண்ணும்போது 10 வருது நெக்ஸ்ட் வந்து ஆஸ்டிக்ஸ் ஈக்குவல்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் a ஸ்டார் ஈக்குவல் டு பின்னு போட்டோன்னா a ஈக்குவல் டு a ஸ்டார் b ஓகே நெக்ஸ்ட் அவுட்புட் பாருங்கள் இங்கே நான் a ஸ்டார் ஈக்குவல் டு பின்னு போட்டாச்சு அப்போ a ஈக்குவல் டு a இன்ட்டு b ஏயோட வேல்யூ வந்து 10 பாருங்கள் 10 × 4 வந்து 40 இப்போ a பிரிண்ட் பண்ணால் 40 வருது நெக்ஸ்ட் டிவிஷன் அண்ட் ஸ்லாஷ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா டிவிஷன் அண்ட் a ஸ்லாஷ் ஈக்குவல் டு பின்னு போட்டால் மீனிங் என்ன a ஈக்குவல் டு a டிவைட் பை b ஓகே இப்போ நான் பாருங்கள் a ஸ்லாஷ் ஈக்குவல் டு b கொடுத்துருக்கேன் a ஈக்குவல் டு a டிவைட் பை b ப்ரீவியஸாக ஏயோட வேல்யூ வந்து 40 ஓகே நெக்ஸ்ட் டிவைட் பை பியோட வேல்யூ 4 ஸோ 40/4 ஈக்குவல் டு 10 நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் டிவிஷன் பண்ணும்போது மட்டும் அந்த டிவிஷன் ஆப்பரேட்டர் வந்து ரிட்டர்ன்ஸ் த ஃப்ளோட் வேல்யூ 10.0 பிரிண்ட் ஆகும் ஓகே மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேறு ஒன்றும் இல்லைங்க அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்து எல்லா சிம்பிளும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு போட்டு யூஸ் பண்ணுறோம் அதான் டிஃப்ரென்ஸ் ஓகே மாடுலஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறீங்க அப்போ a மாடுலஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தா மீனிங் என்ன a ஈக்குவல் டு a மாடுலஸ் b அப்போ அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து a ஸ்டோர் ஆகும் நான் a ஈக்குவல் 10 கொடுத்துருக்கேன் b ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கேன் a மாடுலஸ் ஈக்குவல் டு b மாடுலஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தாச்சு ஸோ 10 மாடுலஸ் 4 நமக்கே தெரியும் 2 × 4 8 ரிமைண்டர் வந்து 2 அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2 இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பவர் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு a டபுள் ஸ்டார் ஈக்குவல்ட்டுன்னு போட்டேன்னா a ஈக்குவல் டு a டபுள் ஸ்டார் இன்ட்டு b ஓகே இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் a டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன் அப்போ எனக்கு ப்ரீவியஸாக ஏயோட வேல்யூ வந்து 2 பவர் ஆஃப் 4 அப்போ 2 × 2 × 2 × 2 16 ஸோ அவுட்புட் பாருங்கள் 16 இருக்குது இந்த லாஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஃப்ளோர் டிவிஷன் நம்ம ஃப்ளோர் டிவிஷன் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் டிவைட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட் வந்து பக்கத்தில் உள்ள லோயஸ்ட் வேல்யூ போய் ரீச் ஆகணும் இப்போ நான் a டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல்ட்டு போட்டிருக்கோம் அப்போ a ஈக்குவல் டு டபுள் ஸ்லாஷ் b அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள் அதே எக்ஸாம்பிள் a டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு b போட்டாச்சு a ஈக்குவல் டு 16 டபுள் ஸ்லாஷ் 4 கொடுத்தாச்சு அப்போ 16க்கு இந்த ஏயோட வேல்யூ 16 பியோட வேல்யூ 4 அப்போ 16 டிவைட் பை 4 என்ன ஆட்டோமேட்டிக்காக 4 தான் ஸோ லோயஸ்ட் வேல்யூ 4 தான் ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் 3 ஆப்ரேட்டர்ஸ் மெயினாக பார்த்துருக்கீங்க அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஃப்ளோ டிவிஷன் ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்க நெக்ஸ்ட் பவர் ஆப்ரேட்டர் பார்த்தோம் செகண்ட் ஒன்று கம்பேரிஷன் அண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்
ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரேட்டர் தன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் வந்து என்னது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து சேம் அஸ் அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லா சிம்பிள் உண்டு, அது கூட ஈக்குவல் டு ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த லாங்குவேஜுக்கும் கிடையாது, பைத்தான் மட்டும் கிடையாது, இது காமன் டு ஆல் லாங்குவேஜஸ். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்குலாம் போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். இந்த ப்ளஸ் ஈக்குவல் எப்படி யூஸ் பண்ணுறது, மாடலஸ் ஆப்ரேட்டர் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணும், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு இதை ஃபீட்பேக் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் வாட்சிங் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.